உங்களுக்கு வந்து Epsilon NFA NFA to NFA conversion. இது ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரூவன் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு இந்த ஸ்டேட் டயக்ராம், ஓகே, இப்போ ஸ்டேட் டயக்ராம் எடுத்துட்டேன். இனிஷியல் ஸ்டேட்னால் ஒரு ஏரோ மார்க் இருக்கணும், ஃபைனல் ஸ்டேட்னா டபுள் சர்க்கிள் இருக்கும். சரியா? இது வந்து எப்சிலான் மூவ் இருக்குது. இங்கே ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர், இங்கே பி, இங்கே சி. ஓகேவா? இதுதான் ஸ்டேட் டயக்ராம். இப்போ இந்த ஸ்டேட் டயக்ராமுக்கு வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறப்ப, இதில் வந்து மேஜராக கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து 5 டப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. எப்சிலான் கியூ, இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட், அண்ட் தென் டிரான்சிஷன் ரோல். ஓகே, இது வந்து நார்மலாக இப்போ NFA அதை டிஃபைன் பண்ணும் போது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் வந்து இது அப்படி இப்போ இந்த சிக்மா அப்படின்னு பார்க்க போகிறப்ப சிம்பிள்ஸ். ஓகே, இப்போ என்னென்ன இன்புட் சிம்பிள் இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப அதை நோட் பண்ணணும். இங்கே ஏ, பி, சி 3 சிம்பிள்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, செட் ஆஃப் ஸ்டேட் பார்ப்போமா, Q. செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டேட்ஸ். ஓகே, இதில் வந்து Q0, Q1, அப்புறம் Q2. செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் Q0, Q1, Q2 இருக்குது. அப்புறம் வந்து இனிஷியல் ஸ்டேட், ISங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு, இனிஷியல் ஸ்டேட்னு சொல்கிறோம். எது இனிஷியல் ஸ்டேட்? Q0. ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனல் ஸ்டேட் எடுக்க போகிறப்ப Q2. இப்போ இவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷன் ரூலுக்கு எழுதணும். இப்போ இது வந்து டிரான்சிஷன் ரூல் இது முக்கியம். இப்போ இதை நம்ம எழுதணும். இதை எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் த இன்புட் சிம்பிள்ஸ். இங்கே என்னென்ன இன்புட் சிம்பிள்ஸ் இருக்குது? இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. அப்புறம் வந்து இங்கே எப்சிலான் இருக்குது, இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது வந்து இன்புட் சிம்பிள்ஸ். இந்த இன்புட் சிம்பிள்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, என்னென்ன இன்புட் சிம்பிள் இருக்குன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேட்ஸ் எழுதணும். என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குங்கிறத இங்கே எழுதணும். இப்போ என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது? Q0 இனிஷியல் ஸ்டேட், ரைட்டா? அப்போ வந்து நீங்கள் ஏரோ மார்க் போட்டே ஆகணும். ஏரோ மார்க் போடாமல் போட்டுட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து தப்பாகும். ஏரோ மார்க் பண்ணணும். Q1, Q2. ஃபைனல் ஸ்டேட்டுங்கிறப்ப ஸ்டார் போட்டுக்கோங்க. இப்போ Q0க்கு போங்க, ஸ்டேட் டயக்ராம் Q0க்கு போங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஏ டிரான்சிஷன் இருக்கா? இது ஏ இருக்குது. அப்போ Q0 to Q0 ஏ டிரான்சிஷன். Q0லேருந்து பி டிரான்சிஷன் இருக்கா? இல்லை. அப்போ வந்து இங்கே பை யூஸ் பண்ணிக்கோங்க, எம்டி. அதுக்கப்புறம் போங்க, எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கா? இருக்குது. எப்சிலான் டிரான்சிஷன் இருக்குன்னா எங்கே போகுது? Q1க்கு போகுது. இது வந்து எப்சிலான் டிரான்சிஷன் Q1க்கு போகுது, சரி. அதுக்கப்புறம் சி டிரான்சிஷன் இருக்கா? இல்லை. அப்போ வந்து பை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து Q1, இதை ஃபில் பண்ணியாச்சு, சரியா? இதை ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் Q1க்கு போங்க. Q1க்கு போனால் ஏ டிரான்சிஷன் இருக்கா? இல்லை. அப்போ இங்கே பை யூஸ் பண்ணிக்கோங்க. பி டிரான்சிஷன் இருக்கா? இருக்குது. எங்கே போகுது? Q1க்கே வருது. திருப்பி Q1க்கே வருதுன்னா அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சி டிரான்சிஷன் இருக்கா? சி டிரான்சிஷன் இல்லை. அப்போ வந்து அங்கே எம்டி பை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எப்சிலான் வந்து Q2க்கு போகுது. எஸ், Q2க்கு போகுது. முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் Q2, இந்த லாஸ்ட் ஒன், இதை முடித்தோன்னா இதோட டிரான்சிஷன் ரூல் முடிய போகுது. இதை முடிச்சிட்டோன்னா ஃபைனலாக நம்ம டிரான்சிஷன் ரூலுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்சிலான் க்ளோஸர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Q2க்கு வந்துட்டிங்களா? Q2க்கு வந்து ஏ டிரான்சிஷன் இருக்கா? இல்லை. ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது, அதுவும் சி தான். இப்போ இங்கே பை போட்டுக்கோங்க. பி டிரான்சிஷன் இருக்கா? இல்லை. பை யூஸ் பண்ணிக்கோங்க. எம்டி. எந்த டிரான்சிஷன்? சி டிரான்சிஷன் இருக்கா? இருக்குது. சி இருக்கா? அப்போ வந்து அங்கே எங்கே போகுது? Q2க்கு போகுது. எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கா? இல்லை. இப்போ வந்து இதான் செட், இதை தான் நம்ம இது இருக்கணும், எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சா? இப்போ வந்து எப்சிலான் NFA வந்து இன்னொரு மெயின் என்னன்னா எப்சிலான் க்ளோசர். இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்ஸ். வாட் இஸ் எப்சிலான் க்ளோசர்னு பார்க்கணும். எப்சிலான் க்ளோசர் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டையும் இங்கே எழுதிக்கோங்க. 3 ஸ்டேட் இருக்கா? 3 ஸ்டேட்டையும் எழுதிக்கோங்க. இப்போ வந்து எப்சிலான் க்ளோசர்னு பார்க்குறப்ப இதில் வந்து என்னென்ன எப்சிலான் கனெக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஸ்டேட் என்னங்கிறதான் பார்ப்பாங்க. இப்போ Q0னா
Q0 வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு எம்டி ஸ்டேட் ட்ரான்சிஷனுங்கிறது இருக்க தான் செய்யும். அதே எப்சிலான் க்ளோஸரை Q0 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே போங்க. இப்போ வந்து ஸ்டேட் டயக்ராம் போகணும். இப்போ டிரான்சன் ரூல் எதுவும் பார்க்க தேவையில்ல. ஸ்டேட் டயக்ராமுக்கு போங்க. Q0க்கு போங்க. Q0லேருந்து எப்சிலான் அவுட்புட் இருக்கா? இருக்குது. எங்கே போகுது? Q0லேருந்து Q1க்கு போகுது. அப்போ Q1 வந்து ஒரு எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q0. சரியா? அதுக்கப்புறம் இப்போ இது முடிஞ்சிருச்சா? முடியல. ஆக்சுவலாக முடியல. ஏன்னா நம்ம கன்சிக்யூட்டிவ் எப்சிலான் டிரான்சிஷன் இருக்குது. கண்டினியூஸாக எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணும். இப்போ Q0லேருந்து Q1 வந்துருச்சு. எப்சிலான் டிரான்சிஷன் Q1 ரீச் ஆகிட்டோம். Q1லேருந்து அடுத்த எப்சிலான் டிரான்சிஷன் இல்லாட்டினா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே இன்னொரு எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கிறதுனால எங்கே போகுது? கண்டினியூஸாக தானே இருக்குது. Q2க்கு போகுது. Q2 அடுத்தது இதுக்கப்புறம் எது எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கா? இல்லை. அதனால இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் Q1க்கு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் ஓன் டிஃபால்ட் எப்சிலான் க்ளோஸர், ரைட்? இப்போ நம்ம Q1க்கு Q1 போட்டோம்னா அதை நம்ம இது டிஃபால்ட். இதை பற்றி நீங்கள் எந்த ஒரி பண்ண வேண்டியதுமே இல்லை. Q1 ஸ்டேட்டுக்கு போங்க. Q1லேருந்து எத்தனை அவுட்புட் இருக்குது? Q1 B அண்ட் எப்சிலான் இருக்குது. B நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. எப்சிலானை தான் எடுக்கணும். எப்சிலான் எடுக்கணும். ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்குது. எங்கே போகுதுன்னா Q2க்கு போகுது. சரியா? இப்போ Q2க்கு போங்க. எனி எப்சிலான் டிரான்சிஷன் நோ. சரியா? இப்போ Q2 வந்து டிஃபால்ட்டாக அது இருக்கும். இதான் எப்சிலான் க்ளோஸர். இப்போ வந்து இதுலேயே வந்து ஒரு சிலவங்களுக்கு டவுட் எப்படி இருக்குது, எப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்களேன். Q0 இங்கேருந்து போகுது Q1, இங்கே வரும்போது Q2 இருக்கா? இது ஒரு எப்சிலான், இது ஒரு எப்சிலான். Q3 ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். Q4 இது ஒரு எப்சிலான். ஓகேவா? Q4 இங்கே வந்து A டிரான்சிஷன் இருக்குது. இங்கே வந்து Q5 இங்கே Q6 இருக்கா? இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் இருக்குது. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் நீங்கள் அப்படின்னா எப்சிலான் க்ளோஸர் ஆஃப் Q0க்கு எடுக்கணும். இப்போ Q0வோட எப்சிலான் க்ளோஸர் என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக Q0 போட்டணும். Q0லேருந்து ரெண்டு அவுட்புட் இருக்குது. ரெண்டுமே எப்சிலான் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சைடு போவோம். சரியா? Q0லேருந்து கண்டினியூஸாக இருக்குயா ஒரு அவுட்புட். எங்கே போகுது? Q1க்கு போகுது. Q1லேருந்து அடுத்த அவுட்புட்டுமே எப்சிலான்ல தான் இருக்குது. அப்போ Q3 ஏன்னா கண்டினியூஸாக இருக்குல்ல Q3. ஆனால் அடுத்தது ஒரு அவுட்புட் இருக்குது. ஆனால் அது எப்சிலான்ல ஏவாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி வந்து Q0க்கு வந்துடுங்க. Q0லேருந்து Q2க்கு போகுது ஒரு எப்சிலான் கனெக்ஷன். ஓகே. Q2லேருந்து Q4க்கு போகுது. அதுவும் எப்சிலான். ஏன்னா கண்டினியூஸாக எப்சிலான் கனெக்ஷன் இருக்குல்ல. இப்போ Q4க்கு போகுது. Q4லேருந்து Q5 6 இருக்கா? Q6க்கும் ஒரு கனெக்ஷன் போகுது. அதுவும் எப்சிலான். ஏன்னா கண்டினியூஸாக இருக்குது. இப்போ Q6. சரியா? இப்போ Q0வோட எப்சிலான் க்ளோஸர்னு என்னன்னு பார்க்கணும்னா Q0, Q1, Q2, Q3, Q4, Q6. இங்கே Q5 மட்டும் இல்லை. இப்போ அதே மாதிரி Q1க்கு எடுங்க. Q1 டிஃபால்ட்டாக அது வந்துடும். Q1லேருந்து எத்தனை அவுட்புட் இருக்குது? ஒரே ஒரு அவுட்புட் தான். அந்த ஒரே ஒரு அவுட்புட்டும் எப்சிலான் மாத்திரம் தான் இருக்குது. இப்போ எப்சிலான் மாத்திரம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா அதை மட்டும் தான் எழுதிக்கணும். Q1லேருந்து Q3க்கு போகுது. வேறு எந்த கனெக்ஷனுமே இல்லை. அடுத்தது ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் அது A. அதை நம்ம எடுக்க தேவையில்லை. A மட்டும் தானே இருக்குது. இப்போ என்ன பண்ணிடலாம்? இது அவ்வளோதான். இப்போ Q2வோட எப்சிலான் க்ளோஸர் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன Q2வோட எப்சிலான் க்ளோஸர் என்ன இருக்குது? Q2 இருக்குது. எத்தனை அவுட்புட் இருக்குது? ஒரே ஒரு அவுட்புட் இருக்குது. அது எங்கே போகுது? Q4க்கு போகுது. இப்போ Q2 டிஃபால்ட்டு. Q2லேருந்து Q4க்கு ஒன்று போகுது. அடுத்தோட முடிஞ்சிடல. அடுத்தது இன்னொரு கனெக்ஷன் இருக்குது. அதுவும் எப்சிலானாக தான் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக இருக்குல்ல எப்சிலான் கனெக்ஷன்ஸ். அப்போ நீங்கள் கண்டினியூஸாக உள்ளதை எடுத்துக்கணும். Q6 அதுலேருந்து எந்த அவுட்புட்டும் போல முடிஞ்சிது. இப்போ Q4க்கு எடுத்துக்கோங்க. Q4 எடுத்திங்கன்னா Q4 இனிஷியல் ஸ்டேட் முடிஞ்சிச்சு. அது சாரி இனிஷியல் ஸ்டேட்டில் அது டிஃபால்ட்டாக Q4 வந்துடும். Q4க்கு போங்க. எத்தனை அவுட்புட் இருக்குது? ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அதுவும் எப்சிலான். அது Q6ஓட முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ Q6க்கு போங்க. என்னென்ன எப்சிலான் க்ளோஸர் இருக்குது? அதுக்கு அவுட்புட்டே இல்லை. அதான் ஃபைனல். அப்போ Q6ஓட முடிஞ்சிருச்சு. இப்போ Q3க்கு போங்க. Q3யோட எப்சிலான் க்ளோஸர் என்ன இருக்குது? Q3 இருக்குது. Q3லேருந்து எத்தனை அவுட்புட் இருக்குது? ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அது எப்சிலான் கிடையாது, A. அப்போ வந்து இங்கே Q3 மாத்திரம்தான். இப்படி தான் நீங்கள் எப்சிலான் க்ளோஸர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? புரியுதுல? இப்போ இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு இதான் ஸ்டேட் டயக்ராம். 5 டப்பிள்ஸ் எழுதணும். அந்த டிரான்சிஷன் ரூல் இது முடிஞ்சிருச்சு. எப்சிலான் க்ளோஸர் வந்து ரொம்ப முக்கியம். எப்சிலான் NFA. அதனால் உங்களுக்கு டீச் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டேட் இருக்கிறத எழுதியிருக்குங்க. எழுதுனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபால்ட்டாக அதே ஸ்டேட்டு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே போனீங்கன்னா
இங்கே எத்தனை கனெக்ஷன் இருக்குது, இங்கே இருக்குது. இது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே எப்சிலான் க்ளோஸரில் தான் வரும். இப்போ Q0 கண்டினியூஸாக 2 கனெக்ஷன் இருக்குது. ஸோ பாருங்கள், Q1க்கு வருது, அப்புறம் Q2க்கு போகுது, கண்டினியூஸாக இருக்குது. சரியா? அப்போ நம்ம வந்து இது எப்சிலான் க்ளோஸரில் தான் சேர்க்கணும். Q1 Q2 Q2 எடுத்திங்கன்னா அந்த இருக்குது, இப்படி இருக்குது. இதுதான் நார்மலாக ப்ராசஸ்.